சாம்ராட் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 1000 வருஷம் பழமையான ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் மற்றும் எம்பர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோயில் அமைவிடம் காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலத்தில் அமைஞ்சிருக்குங்க. கோயிலுடைய சிறப்பு அம்சமே திருமண தடை நீக்கம், புத்திர பாக்கியம் கிடைக்கணும், கல்வி மற்றும் தொழில் முன்னேற்றம் ஏற்படணும், குடும்பத்தில் அமைதி நிலவும், பெருமாளின் அருளால் ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கவும் பக்தர்கள் நம்புறாங்க. வைகுண்ட பெருமாள் பக்தர்களுக்கு மோட்சம் அளிக்கும் பெருமாளா வழிபடுறாங்க. பெருமாளை தரிசித்தால் மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, தொழில் வளர்ச்சி, கல்வி முன்னேற்றம் கிடைக்கும்னு பக்தர்கள் மனதார நம்புகிறார்கள். கோயிலுடைய சிறப்பை பத்தி குருக்கள் ஐயா கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மக்களே. ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரமேஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயா முனமத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பராம். புண்டீர மண்டலக்ஷேத்ரே மங்களம் நாமநாமதः மதுராத்யாதிநகரி தேவானாம் புரியோஜ்வலா சுவர்ண சரசீதீரே தத்ர வைகுண்டநாயக வேதாமோத விமானேத்ய மோததே ரமயா சஹா. இந்த தொண்டை நாட்டில் மழலைமங்கலம் தட்சிண மதுரா என்ற கஷேத்திரத்தில் ஸ்ரீ கமலவல்லி தாயார் சமேத ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் அர்ச்சாவதாரமாய் இங்கு எழுந்துள்ளிருக்கிறார். இவ்விடத்தில் ராமானுஜருடைய திருத்தம்பியாரான ஸ்ரீ கோவிந்த பட்டர் கோவிந்தன் என்பவர் இங்கு அவதாரம் பண்ணியிருக்கிறார். அவருடைய இயற்பெயர் கோவிந்தன். ராமானுஜருடைய கைங்கரியங்களில் வியந்து இவருக்கு எம்பார் அப்படின்னு தன்னுடைய பெயரை வச்சார். எம்பெருமானார்ன்ற பெயரை வச்சார். அதை சுருக்கி எம்பார்னு பேர் வச்சுட்டார். இவர் கருட அவதாரம், ராமலட்சுமண அவதாரத்தில் ராமர் அவனுக்கு தம்பியா பிறக்கணும்னு ஆசைப்பட்டாராம். லக்ஷ்மணர் அண்ணனாவாக ஸ்ரீபெரும்புதூர்ல ராமானுஜராகவும், மதுரமங்கலத்தில் எம்பார் கோவிந்தன் ஸ்ரீ ராமராவும் அவதாரம் பண்ண கஷேத்திரம் இது. இது அவதார ஸ்தலம், ஆச்சாரனுடைய அவதார ஸ்தலம். ராமானுஜ பதச்சாயை இவருக்கு, ராமானுஜருடைய திருவடி நிழல் எப்பவுமே இவர் ராமானுஜர் பின்தொடர்ந்தே இருப்பார்னால அவருக்கு ராமானுஜருடைய திருவடி நிழல்னு இவருக்கு பெயர் ஏற்பட்டது. கருடாவதாரம், கருடாம்சமா பிறந்தனால இங்க கண்களுக்கு ஹிதமா சொல்லக்கூடிய ஒரு கஷேத்திரமாக விளங்குகிறது. இங்க நிறைய பேர் வராங்க, பெருமாளை சேவிச்சு கண்களுக்குரிய குறைகளை நிவர்த்தி செய்து கொண்டு செல்கிறார்கள். புனர்பூச நட்சத்திரத்தில் இவர் அவதாரம். தை மாசம் புனர்பூச நட்சத்திரத்தில் இவர் பிறந்ததனம். அந்த விழா கோவிலுக்கு மேற்கே ஒரு வரலாம் தொலைவில் இவருடைய பிறந்த இடம், அவதார இடம் தென்ப பூமி அமைந்துள்ளது. அங்கு சாத்துமறை என்ற தினம் அவருடைய பிறந்த நாள் தினம். அங்கு திருமஞ்சனங்கள் கண்டுருளி இரவு வீதி விழா ராத்திரி உள்ள சேருவர். மங்களம் தேசிகேந்திராய மங்களம் முடிசிந்தவே மங்களம் கோவிந்தாரியாய நித்யஸ்ரீ நித்தியமங்கலம். கஷேத்திரம் சென்னையிலிருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. ஸ்ரீபெரும்புதூருக்கு வடமேற்கே சிங்குவாசத்திலிருந்து அருகில் ஒரு 9 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்த இந்த மதுரமங்கலம் என்ற மழலைமங்கலம் என்ற கிராமம். கோயில் சோழர்கள் மற்றும் பல்லவர்கள் கால கட்டிடக்கலையை அழகிய அம்சங்களா எடுத்துரைக்குது. பழமையான கல் தூண்கள், சிற்ப வேலைப்பாடுகள், அமைதியான பிரகாரங்கள், தனித்தாயார் சன்னதி, ஆஞ்சநேயர் சன்னதின்னு மேலும் சிறப்பாக காட்சியளிக்கிறாங்க. ஸ்ரீராமரின் வாழ்க்கையோடும் எம்பர் சுவாமிகளின் அவதாரத்தோடும் நெருங்கிய தொடர்புடைய இந்த ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் திருக்கோயில் ஒவ்வொரு வைணவரும் வாழ்நாளில் ஒரு முறையாவது தரிசிக்க வேண்டிய புண்ணிய ஸ்தலமாகும். வாய்ப்பு கிடைத்தால் குடும்பத்தோட சென்று பெருமாளின் அருளை பெறுங்க. இது போல சிறப்பு மிக்க ஆலயங்களை தெரிஞ்சுக்க சாம்ராட் ஆன்மீக சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மக்களே.